TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தேசிய இனப்பிரச்சினைக்கு பயனுறுதியுடைய அரசியல் தீர்வொன்றை காண்பதற்கு ஜனாதிபதி உறுதி. தமிழ் பொது வேட்பாளர் 45 பேரின் பெயர்களை கொண்ட பட்டியல் வெளியாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பாராட்டியதாக சேமசிங்க தனது எக்ஸ் பதிவில் கூறியிருக்கிறார். வியாழேந்திரனின் பிரத்யேக செயலாளர் மற்றும் அவரது கட்சி இணைப்பாளர் ஆகிய இருவரையும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். ஷான் அபேசேகர தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 9ஆம் திகதி விசாரணைக்கு வருகிறது. இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சலத் பொன்சேகாவை அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங்க் இன்று சந்தித்து பேசினார். பொதுச் செயலாளர் பதவிக்கு சாகர காரியவசம் பொருத்தமானவர் அல்ல என்று அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தேசிய இனப்பிரச்சினைக்கு பயனுறுதியுடைய அரசியல் தீர்வொன்றை காண்பதற்கான முயற்சிகளில் முதற்கட்ட நடவடிக்கைகள் சிலவற்றை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருக்கிறார். ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் சுமந்திரன் நேற்றைய தினம் அவரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேசினார். சுமந்திரன் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கும் தனிநபர் சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அந்த சட்டமூலம் தொடர்பில் ஜனாதிபதி மாகாண சபைகளில் இளைஞர் யுவதிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்குவதை உறுதிப்படுத்துதல், மேலும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பதவியில் இருந்து கொண்டு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட வழி செய்தல் போன்ற சில திருத்தங்களுடன் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஜனாதிபதியின் கருத்துக்களை இந்த சட்ட மூலத்தின் குழு நிலை விவாதத்தின் போது இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனையை சுமந்திரன் ஜனாதிபதிக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு மாகாண சபை தேர்தல்களையும் நடத்த முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்ட போது ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிய வருகிறது. எதிர்வரும் 22, 23ஆம் திகதிகளில் தனது சட்ட மூலத்தை விவாதிப்பதற்கு ஏற்றதாக அதை பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்த்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை தான் கேட்டிருப்பதாகவும் அதற்கு அரசாங்க தரப்பில் ஆதரவு கிட்டினால் அன்றைய தினமே அதை நிறைவேற்ற முடியும் என்று சுமந்திரன் விக்ரமசிங்கவிடம் சுட்டிக்காட்டினார். அதற்கான அறிவுறுத்தல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்குவதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் சம்பந்தப்பட்ட சகல தரப்புகளுடன் பேசி ஒரு சுமூக முடிவுக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுமந்திரனிடம் கூறினார். தேசிய காணி ஆணைக்குழு நிறுவப்பட்டு காணி தொடர்பான தேசிய கொள்கை வகுக்கப்பட்டால் காணி அதிகாரம் நேரடியாக மாகாண சபைகளுக்கு வந்துவிடும் என்பதை ஜனாதிபதியிடம் விளக்கி கூறியதாக சுமந்திரன் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று கருதப்படும் 45 பேரின் பெயர்களை கொண்ட பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதிபதி எம். இளஞ்செழியன், கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி, சட்டத்தரணி தவராசா, சட்டத்தரணி புவிதரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், ஐங்கரநேசன், ஸ்ரீகாந்தா, சித்திரலேகா, மௌனகுரு, காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கத்தைச் சேர்ந்த லீலாவத், நிலாந்தன் என்று இந்த பெயர் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கொழும்பு வந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கான கடனுதவியின் 3வது மீளாய்வை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவியின் 4வது தவணை கொடுப்பனவை விடுவிப்பதற்காக இந்த 3வது மீளாய்வு அவசியமானதாகும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கூறினார். குறுகிய காலப்பகுதிக்குள் இலங்கையின் பொருளாதார நிலவரத்தில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை காண்பதற்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க வழங்கிய தலைமைத்துவத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பாராட்டியதாக சேமசிங்க தனது எக்ஸ் பதிவில் கூறியிருக்கிறார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் உடன்படிக்கையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் நியாயமான வரிக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார். தற்போதைய வரிக் கொள்கை நியாயமற்றது என்றும் தேவைக்கு அதிகமான விதத்தில் வரிகள் அறவிடப்படுவதாகவும் தூதுக்குழுவினரிடம் தான் சுட்டிக்காட்டியதாக பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட இராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரனின் பிரத்யேக செயலாளர் மற்றும் அவரது கட்சி இணைப்பாளர் ஆகிய இருவரையும் கொழும்பு நீதிமன்றில் விண்ணப்பிக்குமாறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறும் மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிவான் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். மட்டக்களப்பில் ஆற்று மண் அகழ்வதற்கான அனுமதி வழங்க கட்டட ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய் இலஞ்சம் வாங்கிய இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் செயலாளர் மற்றும் அவரது கட்சி இணைப்பாளர் ஆகிய இருவரையும் நேற்று வியாழக்கிழமை கல்லடி கடற்கரையில் மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினர் கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட இருவரையும் புலனறுவை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைதான இருவரையும் இன்று மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிவான் முன்னணியில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறும் இருவரையும் கொழும்பு நீதிமன்றில் விண்ணப்பிக்குமாறும் அவ்விருவரையும் இங்கிருந்து கொழும்பு சிறைச்சாலைக்கு மாற்றி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சிறைச்சாலை மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினருக்கு கட்டளையிட்டு உத்தரவிட்டார் நீதிவான். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை தான் சந்தித்து பேசியதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் மாரசிங்க கூறியதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மறுத்திருக்கிறார். பிரேமதாசாவை சந்திப்பதற்கு தனக்கு காரணம் எதுவும் இல்லை, எனக்கும் பிரேமதாசாவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாக ஆசு மாரசிங்க கூறியிருப்பது முற்றிலும் தவறானது. அத்தகைய எந்த சந்திப்பும் இடம்பெறவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குவதற்கு உத்தரவிடக் கோரி குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷான் அபேசேகர தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்னாவுக்கும் அழைப்பாணை அனுப்புமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஷானி அபேசேகரவை வாகன விபத்து ஒன்றில் சிக்க வைத்து கொலை செய்வதற்கு சதித்திட்டம் ஒன்று தீட்டப்படுவதாகவும் தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு போதுமானதல்ல என்றும் அவரது சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் வாதிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று சந்தித்து பேசினார். தன்னை சந்திப்பதற்கு அமெரிக்க தூதுவர் வந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பொன்சேகா, சந்திப்பு தங்களுக்கு இடையிலான தொடர்பை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது என்றும் எதிர்காலத்திலும் ஒத்துழைத்து செயல்படுவதில் ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் பொன்சேகா கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு சாகர காரியவசம் பொருத்தமானவர் அல்ல என்று கூறியிருக்கும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அந்த பதவிக்கு அமைச்சர் ரமேஷ் பத்திரனவை நியமிக்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்திருக்கிறார். ரமேஷ் பத்திரனவை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிக்க கோரும் தீர்மானம் கட்சியின் மாத்தறை மாவட்ட கிளையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள பாதுகாப்பு நிலவரம் காரணமாக எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசியமற்ற பயணங்களை லெபனானுக்கு மேற்கொள்ள வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி ஆலோசனை கூறியிருக்கிறார். எந்தவொரு அவசர நிலவரத்தையும் கையாளுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி ஊடக நிலையத்தில் செய்தியாளர்கள் மாநாட்டில் இன்று கூறினார். இலங்கை கடற்படையின் தாக்குதலில் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட தமிழக மீனவர்களின் பாதுகாப்புடன் தொடர்புடைய பல கோரிக்கைகளை முன்வைத்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த புதன்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மீது இலங்கை கடற்படை மோதியதில் மலைச்சாமி என்ற 59 வயதான மீனவர் கடலில் மூழ்கி மரணமடைந்தார். 3 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். மரணமடைந்த மலைச்சாமியின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.